சுபிக்ஷா வந்து கேப்டன்சி டாஸ்கில் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது முதல்லையே சுபிக்ஷாவோடதையும் சபரியோடதையும் நிறைய எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோடதும் ஈக்குவலாக போக ஆரம்பிச்சிது. கடைசி பாவம் ஒரு கம்பியில் நின்றுட்டு இருந்தாங்க, இறங்கிட்டு நேராக உள்ளே போயிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு கேப்டன்சி டாஸ்க்கு கிடைக்கிறது, இந்த வீட்டில் எல்லாமே பிரச்சனை தான். சீசன் 9 பொறுத்தளவில் எதுவுமே பிரச்சனை தான். ஏன்னா எதுவுமே நினச்ச மாதிரி நடக்காது. ஆனால் எதுக்கு கேப்டன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கேப்டன் ஆகி கத்தி மேலே தான் நடக்கணும் இந்த வீட்டில். விஜய் பார்வதி இருக்கிற வரைக்கும் சத்தியமாக வந்து ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பார்வதியை மட்டும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்வதி பார்த்து நிறைய பேர் படிச்சுட்டாங்க. ஒன்றா நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் அந்த ரூலை ஃபாலோ பண்ண மாட்டேன், இந்த ரூலை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து பயங்கரமாக அழறாங்க. அப்புறம் வியானா வெளியே உட்காந்துருந்தவங்க உள்ளே ஓடி வராங்க. வந்துட்டு சுபிக்ஷாவை சமாதானப்படுத்துகிறாங்க. எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. சுபிக்ஷாவால் அந்த பாத்ரூம் முன்னாடி தரையிலேயே உட்காந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடது மட்டும் நிறைய எடுத்தாங்கன்னு சொல்லும்போது வியானா சொல்கிறாங்க, உன்னோடது மட்டும் எடுக்கலை, சபரி அண்ணாவோடதையும் நிறைய எடுத்தாங்க. ஸோ நீ அதை பற்றி கவலைப்படாத. இந்த டாஸ்க் இப்படி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டாஸ்க் மேபி நல்லா வந்திருக்கலாம். நீ வந்து ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி டஃப் ஃபைட் கொடுத்த, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே இந்த பொண்ணு அழும்போது எனக்கு உண்மையிலே சுபிக்ஷா மேலே எந்த ஒரு இம்ப்ரெஷனுமே இது வரைக்கும் இருந்தது கிடையாது. பட் இன்றைக்கி அழுறதை பார்க்கும்போது உண்மையிலே பாவமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஷோ, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ஒரு வாட்டி கேப்டன் ஆகிடலான்னு ஒரு ஆசைப்பட்டுருந்துருப்பாங்க. இந்த வீக் சுபிக்ஷா எலிமினேட் ஆகி போகிறதுக்கு வேறு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி போயிட்டாங்கன்னா அந்த கேப்டன் இது வந்து சான்ஸ் அவங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகிறதே இல்லை. ஸோ அழுறதை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்துட்டு இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க, உள்ளே போய் கூப்பிட்டுட்டு வாங்க, தலை தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க சபரியை. உடனே சபரி சொல்கிறாரு, ஆமாம் தலை சொன்னோன்னே எல்லோரும் அப்படியே கேட்டுருவீங்க பாருங்கள் அப்படிங்கிறாரு. அது என்னவோ வாஸ்தவம் தான். ஏன்னா அவர் சொல்லி யாரும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ இன்னும் கேப்டன்சி டாஸ்க் போயிட்டு தான் இருக்குது. லைவ் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.